வணக்கம். இனிமை ஜோதிடம். கேது பகவான் திசையில் புத்திகள் எப்படி வேலை செய்யும்? கேது பகவானை ஆன்மீக காரகன், மோட்சக்காரகன், ராகுவுக்கு நேர் எதிரில் இருப்பவர் என்றெல்லாம் கூறுவார்கள். பலன்களும் அதே போல்தான். ராகு கொடுப்பார், கேது கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை சுருக்கமா சொல்லணும்னா, கேது கெடுக்க மாட்டார். ராகு பூலோக வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுப்பார். கேது மேலோக வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம். வந்தவரெல்லாம் போய் தானே ஆக வேண்டும். அங்க போன பிறகு கஷ்டப்படாம மோட்சம் அடையணும்னு ஒரு கிரகம் இருக்குது. அந்த கிரகம் கேது பகவான் தான். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் முதல் திசையா வரக்கூடிய திசை கேது திசை தான். சந்திரன், சுக்கிரன், ராகு, குரு எல்லோருமே நமக்கு ஒரு பேராசையை வளர்த்து விடுவாங்க. கேது தான் நம்மளை உணர வைக்கிறாரு. ஒருத்தரை பிரம்மாண்டமா கோடீஸ்வரர் ஆக்குறவர் ராகு. ராகு திசையில தான் நிறைய பேர் பெரிய ஆளா ஆகியிருக்காங்க. மகேந்திர சிங் தோனி, சூப்பர் ஸ்டார், முன்னாள் முதலமைச்சர் எல்லாருமே ராகு திசையில தான் பெரிய ஆள் ஆனாங்க. அதுக்கு அப்படியே தலைகீழா பண்ணுவாரு கேது பகவான். மோட்சம், ஆன்மீகம் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கோவில் வாசல்ல போய் கூட உட்கார வைப்பார். எல்லாத்தையும் விட்டுட்டுத்தானே போக முடியும். ஏன் பணம், ஏன் பொருள்னு கட்டி பிடிச்சுக்கிட்டே இருந்தா அதையே கட்டி பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டே இருன்னு கடவுள் விட்டுருவாரு. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பின்னால்தான் நமக்கு புரிய வரும். கேது திசை 7 வருஷம்தான். அதுலயே நம்ம வாழ்க்கைய சுருக்கி நமக்கு உணர வச்சிடுவாரு. கேது திசையில கேது புத்தி 4 மாசம் 27 நாள் தான். இந்த சனியெல்லாம் கேதுவுக்கு பின்னாடி தான். நம்பர் 1 பவர். மிகப்பெரிய கெடுபலனை மிக குறுகிய காலத்துல கொடுக்க முடியும்னா அது கேது பகவானால மட்டும்தான் முடியும். ஒரு ஜெயில உள்ள கைதிகள்கிட்ட போய் பார்த்தோம்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் கேது திசையில உள்ள வந்தவங்களாதான் இருப்பாங்க. கேவலத்தை சுமத்தி அனுபவத்தை தர்றதுல கில்லாடி நம்ம கேது. இப்போ இந்த கேது திசையில முதல் புத்தி தனது புத்தின்னு சொல்லுவாங்க. அந்த தனது புத்திங்கிற கேது புத்தி 4 மாசம் 27 நாள்னு சொல்லியிருக்கேன். அடுத்து சுக்கிர புத்தி, அது 1 வருஷம் 2 மாசம். அடுத்து வர்றது சூரிய புத்தி 4 மாசம் 6 நாள். சந்திர புத்தி 7 மாசம். செவ்வாய் புத்தி 4 மாசம் 27 நாள். ராகு புத்தி 1 வருஷம் 18 நாள். குரு புத்தி 11 மாசம் 6 நாள். அடுத்து சனி புத்தி 1 வருஷம் 1 மாசம் 9 நாள். புதன் புத்தி 11 மாசம் 27 நாள். அதுக்கப்புறம் கேது வந்துருவாரு. புதன் புத்தியோட கேது திசை முடிஞ்சிடும். இந்த காலகட்டங்களை நம்ம கூட்டினோம்னா 7 வருஷம் கிடைக்கும். கேது திசைன்னு உடனே பயந்துக்க வேண்டாம். சனி திசை 19 வருஷம். அவர் 19 வருஷத்துல பண்றதை இவர் 7 வருஷத்துல பண்ணிடுவாரு. அவ்வளவுதான். நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்க்கலாம், இல்ல பல லட்சங்களுக்கு அதிபதியா இருக்கலாம். ஒரு லட்சங்களுக்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னாலே உங்க ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு தான் அர்த்தம். நீங்க வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, ஆனா ஊர்ல நிலம் வீடு இருக்குன்னா உங்க ஜாதகத்துல சுக்கிரனும் செவ்வாயும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு கர்மா கம்மியா தான் இருக்கும். அவங்க கேதுவால பாதிக்கப்பட மாட்டாங்க. கேதுவை பத்தின இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு ஞானம் இருக்கணும் தான். ஏன்னா அவங்களுக்கும் கேதுவால கெடுபலன் கண்டிப்பா நடக்காது. இப்ப நண்பனுக்கு துரோகம் பண்றவங்க, மனைவிக்கு துரோகம் பண்றவங்க, கஞ்சா கடத்துறவங்க, ஸ்மக்லிங் பண்றவங்க எல்லாம் இந்த மாதிரி கேஸ்கள் எல்லாம் மாற்றுறது இந்த கேதுவால தான். அப்போ கேது நல்லவர் தானே. எல்லா திசையிலையும் கேது புத்தி வரும். தப்பு பண்ணி எஸ்கேப் ஆனவங்க கேது திசையில மாட்டாட்டாலும் கேது புத்தியிலையாவது மாட்டிடுவாங்க. ஏன்னா கேது திசை 7 வருஷம்தான். ஆனா எல்லா திசைகளையும் கேது புத்தி வரும்ல. அப்ப நம்மளை திருத்தி ஞானத்தை கொடுப்பார். ஞான காரகன். ஒருத்தருக்கு இப்போ அவயோக தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. புத்தி யோக புத்தியா அமைஞ்சா அது நல்லது நடக்கும். ஆனா கேது அப்படி கிடையாது. ஆல் கண்ட்ரோல் அவர் கையில தான். இந்த புத்தி, அந்தரம், சூட்சுமம், பிராணம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதோட 7.5 சனி, அட்டமத்து சனி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற பவர் கேதுகிட்ட தான் இருக்குது. கேது திசையில ஒவ்வொருத்தரும் அவங்க பட்ட அனுபவங்களை கேட்டா நமக்கே தலை சுத்தும். கேது திசையில சுக்கிர புத்தின்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரன் தான் லக்னாதிபதினு வச்சுக்கோங்க. அவர் தான் யோகாதிபதினு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட சுக்கிர புத்தியவே கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சிடுவாரு. அதுக்கு காரணம் கர்மா தான். ஜாதகத்தோட முழு பவரெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. இது ஸ்ட்ராங்கான ஜாதகம், இதுல நம்ம கெடுக்க கூடாது அப்படின்லாம் நினைக்க மாட்டாரு. கர்மா சரியில்லைன்னா அடிதான்.
கேது தசை ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் நோட் பண்ணணும். ஸ்மூத்தா போச்சுன்னா கர்மா கம்மி அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். கேது திசையில வெளிநாடு போனவங்களுக்கெல்லாம் சுப கெடுபலன்னு சொல்லலாம். அது என்ன? குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போனாலே பாதி கெடுபலன் முடிஞ்சிருது. அதனால சுப கெடுபலன் தான். கேது பகவான் லக்னத்திலேயோ அதாவது 1ஆம் இடத்துலயோ 6, 8, 12ஆம் இடத்துலயோ இருந்து திசை நடத்துனா கொஞ்சம் குழம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்நார்மலா இருப்பாங்க, கல்வி தடைபடும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தும் போது நிறைய பேர் கோவில் குளம்னு போய் ஞானம் அடைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து 2, 7ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசுல திசை நடத்தினா பிரச்சனை இல்லை. திருமணத்துக்கு பிறகு வந்ததுன்னா கணவன் மனைவி பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்துல கணவனோ மனைவியோ வெளிநாடு போயிட்டாங்களோ இல்ல மனைவி குழந்தை பெத்துக்கிறதுக்காக வெளியில போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா பிரிவு வந்துருது. அப்போ கெடுபலன்கள் கம்மியாகுது. அதே நேரம் இப்போ லக்னம் 6, 8, 12ல திசை நடத்தினா என்னன்னு பார்த்துட்டோம். 2, 7ல இருந்து திசை நடத்தினா என்னன்னு பார்த்தோம். இப்போ 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்னத்திலேயே இதுல இருந்ததுன்னா எப்படி இருக்கும் திசை நடத்தினா அப்படின்னு பார்த்தா 5ல இருந்தா நல்லது மட்டுமே செய்வார்னு ஷூரா சொல்ல முடியாது. ஆனா 10, 11ல இருந்து திசை நடத்தினா நல்லது மட்டுமே செய்வாரு. எல்லா மூல நூல்கள்லையும் 10, 11ல் ஒரு கிரகம் அமர்ந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின தப்பு அத்தனைக்கும் ஐயோ நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம், தப்பு பண்ணி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷம்லாம் பட முடியாது. அடுத்து வரும் கேது புத்தி திசை தான் நடக்கணும்னு கிடையாது. அந்த கேது புத்தியில அவர் வச்சு செய்வாரு. எதை நம்ம பெருசுன்னு நினைச்சு கர்வமா ஆணவமா இருக்கிறோமோ அதை உடைக்கிறது தான் அவரோட வேலை. இதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்க, பணம் பொருள் புகழ் இதையாமா நீ பெருசா நினைச்சிட்டு இருக்க, அடிக்கிறான் பாரு அதுல அப்படின்னு அடிப்பாரு. அதை விட பெரிய சக்தி இந்த பணம் பேர் புகழ் கல்வியும் ஒரு ஆணவம்தான். என்னுடைய நல்ல மனைவி, அழகான மனைவி, நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இதுல கூட சிலருக்கு கர்வம் வரும். இது அத்தனையும் எதையும் பெருசா நினைக்காதீங்க. அதை விட பெரிய சக்தி இறை சக்தி. அது மறைவா இருந்தாலும் தன்னோட செயல்கள் மூலமா பக்குவப்படுத்தி பண்பாளனா மாத்தும். அதை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றது கேது பகவான். அப்படிப்பட்ட கேது பகவானை வணங்குவோம், வளம் பெறுவோம். நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இனிமை ஜோதிடம்.